பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகளும் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு இந்த சத்தியத்தை கேளுங்க. தினந்தோறும் உங்களுக்கு வசனம் தான் இப்போ அனுப்பி கொண்டிருக்கிறேன். தேவ செய்தி எடுக்கலை. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் பார்க்குற முகம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலர் அது ஓரளவுக்கு தெரியுது என்று சொல்வது தான் அந்த செய்திகளை எடுக்கிறேன். ஏன்னா நான் பேசும்போது எனக்கு புரிஞ்சால் தானே. முதல்ல நான் ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது என் முகம் சரியாக இருக்குதா என்று நான் அறிந்தால் தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி எனக்கு யோசிக்கிற சிந்தனை வரும். அப்போ சத்தியத்தை அறிந்தால் தான் சத்தியம் என்ன விடுதலையாக்கும். அப்போ வேதத்தை படிக்கும்போது எனக்கு தெளிவடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை கொடுத்து நம்ம அனுதினம் யோசிப்போம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசிப்போம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து யோசிப்போம், தான் அண்ணன் தம்பி வாழ்க்கை குறித்து யோசிப்போம். எத்தனை சிந்தனைகள் இருந்தாலும் தூரத்திலிருந்து நம் நினைவுகள் அறிந்து கடவுளுக்கு தெரியும். சங்கீதம் 139 சொல், தூரத்திலிருந்து உன் நினைவுகளே தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ தூரத்தில் நினைவுகள் அறிந்திருக்கிற தேவனுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோமாக, ஊழியக்காரனாக இருக்கிறோமாக, பலருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமான்னு கேட்டால் நிறைய இதுக்கு 3 கேட்டகரிக்கு நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். அப்போ சந்திக்கக்கூடிய காலத்தை வைத்திருப்பார் இல்லையா? அந்த சந்திக்கும் போது உலகம் என்ன நடக்குது, இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தை ஜெபிக்கும் போது தினந்தோறும் செய்திகளை கேட்டு ஆகும். செல்போன் மூலியமாகவோ இல்லை டிவி மூலியமாக இந்த தேசத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் போகுந்து பார்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் 2000 நினைக்கிறேன், 2000 டிவி நல்ல ஒரு வருது ரொம்ப. இப்போ எப்படி செல்ஃபோன் வருது அப்படி தான். இது கூட இன்னும் கொஞ்சம் நாளில் அது பெருசாக அதுக்குடைய வேல்யூ இருக்காது, போயிடும். இப்போ டிவி எப்படி அற்பமாக ஓர இருக்குது அப்படி ஆகிடும். அப்போ அந்த டிவி வரும்போது நிறைய பிரச்சனைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த டிவியே பார்க்கக்கூட நிறைய போதகர் பயங்கரமாக பேசினாங்க. அவங்க பேசுனதை பார்த்தா இன்றைக்கி அநேக அப்படி பேசப்பட்டவர்களெல்லாம் செல்ஃபோனில் செய்திகள் அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு சாம் செல்லதுரையின் அருமையான ஐயா சென்னையில் இருக்கிறாரு. அவர் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் போது 2000 அவர் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை கொடுத்து பேசுகிறாரு. ஒரு வருஷம் ஒரே செய்திகளை எடுக்கிறார். அவர் பேசி இந்த காலத்தில் பார்க்கும்போது திடீர்னு இந்த செய்திகளை கொண்டு வந்தார். டிவியை பற்றி ஒரு செய்தி எடுத்தார். இப்போ அவர் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போக முடியுமா? ஒருவருக்கு போக முடியும், ஒருவருக்கு போக முடியாது. ஒருத்தர் பார்க்க முடியும், ஒருத்தர் பார்க்க முடியாது. இந்த டிவி மூலியமாக இருக்கிற இடத்த இந்த தேசத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் செய்தியில் பார்க்க போனால் தேசத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி முழுமையாக அதில் அறிவிக்கும் போது இது அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி பல பட்டணத்தை கொடுத்து பல நாட்டை கொடுத்து பேச ஆரம்பித்தார். அப்போ என்ன இதயத்தில் சரியானதா தப்பானதா என்று சொல்லி யோசித்துருங்க இல்லையா? பல டிவியை கொடுத்து. அப்போல்லாம் எங்களுக்கு டிவி அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு சின்ன டிவி இல்லையா? தமிழ்நாடு அரசு நிமித்தம் கொடுக்கப்பட்ட டிவி ஒன்று வீட்டில் இருக்கும். அப்போ அந்த டிவியை பார்த்துக்கிற காலத்தில் இது நடக்குது. அப்போது எப்படி இந்த உலகத்தை ஒத்து பார்க்கணும்னு சொன்னால், உலகத்தை ஒத்து பார்க்கணும்னு சொன்னால் டிவி மூலிமா தான். அது போல தான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிவி வேணான்னு சொன்னார்களோ அவங்க தான் இப்போ செல்ஃபோன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பல சுவிசேஷத்தை அறிவித்து அப்படி தான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது தேசத்தில் போயிட்டு நீங்கள் இந்த டிவியை போட்டு காட்டினா சந்தோஷம் இல்லையா? சுவிசேஷ இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க பாருங்கள். அந்த கிராமத்துக்குள்ளே போல அங்கே உள்ள நுழையக்கூடாது, பல ஜனங்களை தடை பண்ணுறாங்கன்னு சொல்கிற இடத்துக்கு இந்த டிவி மூலிமா செய்தி அனுப்புவதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்க எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஜனங்கள் பேசி அதை சரி பண்ணிடுறாங்க. அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம், டிவியை போட்டு பலருடைய சபைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ சுவிசேஷன்ற பேரில் தீர்க்கதரிசன பேரில் சபை மாற்றத்தை உண்டாக்குவது நம்மளை பேர் போதகர் சிலர் செய்கிற தவறுகள் தான். ஏன் இப்படி சொல்ல நினைக்காதீங்க. போதகர்களுக்கு இப்போ வேலை வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கடந்து போய் அநேகரை சீசராக்குங்க, பிதா குமாரன் பசுநாம ஞானஸ்தானம் கொடு என்று மத்திய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 19 சொல்லப்படுகிறது. இவங்க கடந்து போய் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி டிவியில் யார் என்ன பேசுகிறாங்க அவங்களை குற்றப்படுத்த ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி ஒரு அதிகாரி பேசுகிறாரு. தமிழ்நாடு அரசினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அதிகாரி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு போதகர் குற்றப்படுத்துகிறார். அவர் சங்கீதம் 139:19 சொன்னார். அது கிடையாதுங்க, 139:13. அப்போ அவர் பேசப்பட்ட வார்த்தை தப்பு இருக்கு இல்லையா? ஆனால் யோபு புத்தகம் தெளிவாக இருக்கு. 15ஆம் அதிகாரம் 6 படிக்கும் போது, நான் அல்ல உன் நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கப்படும்.
அப்போ நாமே நம்மளுக்கு குற்றவாளி தீர்க்கும் போது நம்ம மற்றவங்களை ஏன் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கணும்? இன்னொரு தாயாக இருப்பாங்க, எப்போ டிவிலையும் பேசுவாங்க, செல்ஃபோன்லேயும் நிறைய செய்தி இருக்கு. அவங்க யோவான் புத்தகத்தை எடுப்பாங்க, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு டைம் பேசினாங்க. அவங்கள ஏன் இவங்களாம் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வினாடி அடுத்த டிவி செய்தியில் அவங்க போய் சொல்லிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த யோவான் புத்தகத்தை கொடுத்து ஒரு சகோதரி கொடுத்து குற்றப்படுத்த உங்களில் யார் நல்லவர்களோ அவங்க கல்லறியன்னு சொல்லி ஒரு செய்தி எடுப்பாங்க. அவங்க சீசஸ் ரொம்ப கிடையாதுங்க, வேதத்தை படிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கொண்டேன். அப்போது நமக்கு ஒரு பக்கம் இப்படி பார்ப்போம், மறுபக்கம் அப்படி பார்ப்போம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம கட்டுமானத்தில் போகிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. இன்னைக்கு கிராம ஊழியம் நடக்குதான்னு கேட்டால் கிடையாதுங்க. இன்னைக்கு சபாநாயகர் ஒருத்தர் பேசுகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி 15-16 வருஷம் இருக்கும். பியூலா கிறிஸ்து சபையின் சென்னை வட சென்னையில் இருக்குது. அந்த பியூலா கிறிஸ்து சபையினுடைய போதகர் கடந்து நாங்கள் அவர் வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு இருக்க சபாநாயகர் வீட்டுக்கு அவர் சந்திக்கும் போது பல கிராமங்களை சந்திக்க அவர் போக முடியாது. அவர் சொல்லுவார், பல கிராமத்தில் சபை இல்லாத தவிக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய இன்னொரு வழி இருக்குது, வேதத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து பிரசங்க இருக்க இந்த சபைக்கு 24 பைபிள் கொடுத்தவர். அதுக்காக எனக்கு ஆல்ரெடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியணும், அவரை சந்திக்க முடியாது. நான் அதுக்கப்புறம் அவரை பார்த்ததே கிடையாது. எனக்கு தேவைகளை அவர் சந்தித்தார். அவர் சொன்ன வேலையை நான் செய்துட்டேன். பல கிராமத்துக்கு கடந்து போய் இத்தனை சபை இங்கே கட்டி இங்கே எத்தனை பிரச்சனை பாடுகள்லாம் சந்திக்கக்கூடிய இருந்தாலும் அவர் சபாநாயகரை வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்கள் என்று வசனங்கள் பல வசனம் எடுக்கிறார். அப்போது நிறைய விஷயத்தை பார்க்கலாம். இப்போ யோபு புத்தகத்தை 42:2 சொன்னார், ஆராய முடியாத பெரிய காரியம் என்ன முடியாது அதிசயங்களை அவர் செய்தார், அவர் தேவன் அறிவார் என்றதை சொல்லப்பட்ட விஷயத்தையும் சொன்னார். அப்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் இல்லையா? அது யார் சொன்னான்னா அதை குற்றப்படுத்த ஒருத்தர். அப்போ இந்த உலகத்தில் சுவிசேஷ அறிவிக்க ஏதோ ஒரு வகையிலேருந்து வசனத்தை அநேக போதகர் கைவிடப்பட்ட பேசினவர் கூட ஊழியம் செய்திருப்பாரான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தோன்னா இந்த ஊழியத்தை வந்து பல மடங்கு இந்த கிராமங்கள் தோறும் கடந்து போய் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இப்போ போகிறாங்கன்னு பார்த்தோன்னா எத்தனை பேர் போகிறது கிடையாதுங்க. அதுதான் உண்மை. இப்போது போய்கொண்டு இருக்கோம், விளம்பரத்துக்காக சில இடத்த காட்டி கொண்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் சென்னையிலேருந்து ஒரு போதகர் சொன்னார், நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, மாசமான எங்களுக்கு எதாவது கொடுக்குறேன்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம்னு நான் சொல்லிட்டு ஒதுங்க. சென்னையில் இருக்கிறாரு, வட சென்னையில் தான் இருக்கார். மாரியப்பன் ஒருத்தர் ஊழியக்கார், ஒரு கண்ணாடி கடை வச்சுருக்கிறாரு. அவர் நானும் இன்னொருத்தரும் போகணும். அவர் பேசணும். ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நீங்கள் போயிட்டு வந்தால் நான் எதனா உங்களுக்கு தரேன். எனக்கு ஏங்க நீங்கள் தரீங்க? போய் ஏழைங்களை சந்திங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க என்ன செய்ய நீங்களே போய் சந்தித்து பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, போனோம். அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை ஊழியத்தின் மத்தியில் இருக்கும். அப்போ பவுலை தெரிந்து கொள்ளப்படும் போது பவுலை பற்றி ஒரு குற்றப்படுத்துறாரு. அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். கடுமையான மனுஷன் பவுல், சவுலாக இருந்த காலத்தில். அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும் போது பாருங்க, 8ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை அடித்து கல்லால் அடித்து சாவடித்தவர் சேவாக் என்ற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் தேவன் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால் தேவன் அவன் டைரக்டாக கடந்து போறாரு. அவனை சந்திக்கக்கூடிய அவன் மேலே ஒரு பசனை ஊற்றப்படுது. அவன் கண்கள் இருளடைந்து போகுது. அப்போ கடவுள்கிட்ட அவன் மன்றாட போகும்போது ஒரு தேசத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ள கடந்து போய் இவனை சந்திக்கும் போது ஆனினான் என்ற ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கும் போது அவன் சொல்ற வார்த்தை என்னமா, இவன் பயங்கரமான ஆளாச்சே, இவன் கடினமான ஆளாச்சே, அவரை என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்யறது கிடையாதுங்க சொல்றார. பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட தேவனுக்கு மறு வார்த்தை சொன்னவர் தான் ஆண்டவர் சொல்றார் 16ஆம் வசனத்துல. அப்போஸ்தலர் 9:16 படிச்சீங்கன்னா தெரியும். என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவனுக்கு இன்னும் 18ஆம் வசனம் நானும் தன்னை கொடுப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரு கூட்டு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நல்லா இருக்கலாம், வெள்ளோடமையும் பொண்ணோடமையும் சேர்ந்து அவர் நல்லா இருக்கலாம். அவருடைய சாட்சியை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு எப்படி ரட்சிக்கப்பட்டார், எந்த விஷயத்துலேருந்து வேதம் படிக்க போனார். டக்குன்னெலாம் படிக்க முடியாதுங்க வேதத்தை. பைபிள் ஸ்டேஜ்லாம் உடனே படிக்க முடியாது. சொல்லுவாங்க நான் பைபிள் ஸ்டேஜ் போனால் படித்தேன். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பைபிள் ஸ்டேஜ் போய் இன்றைக்கி குடிச்சிட்டு ட்ரெயினில் எங்கன்னா கடந்து போய் நிற்பான். அவன் நாங்கள் பார்க்குறோம், திடீர்னு மாற்றி இருப்பான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எந்த காலகட்டாயத்திலும் எங்களுடைய சூழ்நிலைந்து வந்திருப்பான்றது அவனை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தனக்கு ஒரு ஊழியக்கார் வரப்படும் போது அவருடைய சாட்சிகள் பெருசாக இருக்கும், அவரும் சொல்லிக்க மாட்டார். நான்லாம் பார்த்தோன்னா எனக்கு இந்த வேதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் சங்கீத புத்தகம் 139:13 படி கர்ப்பத்தில் நான் சுமக்கப்படும் போது, என் தாயின் கர்ப்பத்தில் சுமக்கும் போது என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது பார்த்தா 28 வயசு ஆகி போச்சு. ஆனால் ஞானஸ்தானத்து 2 வருஷம் தான் சபையில் இருக்கிறேன். 30 வயசு நான் ஊழியத்துக்காக வெளியே வந்தேன்.
எந்த ஆளும் எந்த பைபிள் ஸ்டேஜ் படிச்சும் வரமாட்டான். இந்த சமயத்தில் கூட ஒரு ஐயா பேசினேன், ஐயா நான் 10 வருஷம் பைபிள் ஸ்டேஜ் முடித்தேன், அது எனக்கு தெரியாதுங்க, 10 நாட்களில் என்னை கழுவி சுத்திகரித்த கர்த்தர் நல்லவராது. நீ நல்லவராக தேடி போனால் உனக்கு நன்மையே கர்த்தர் செய்வார். எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பாடு வந்தாலும் எதை பற்றி கவலைப்பட, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ள உண்டு. உனக்கு உண்டா? இந்த சத்தியத்தை நம்பு. சவுலை பவுல் ஆக்கின போது அவர் என்ன பண்றாரு, நிறைய அவரை பற்றி நான் சொல்லவில்லை, அதிசயம் அற்புதம் நடந்ததெல்லாம் சொல்லவில்லை. அவர் ஊழியத்தின் பாதையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்து பாருங்க. அவர் செய்த ஊழியத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. கப்பலில் கடந்து போகும்போது காற்றும் மழையும் மின்னல் அதிகரித்து கரை சேர்க்க முடியாது தவித்து கொண்டிருக்கப்படும் போது அவங்களோட பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, கைதியா போனவர் தான் கேப்டனாக கர்த்தர் மாத்துறார். கைதியாக அவனை கொண்டு போறாங்க. ஒரு தேசத்தை விட்டு மறு தேசத்தை கடந்து போய் கப்பலில் பயணிக்கும் போது 14 நாட்களுக்கு மேலாக காற்றும் மழை அடிக்குது, கரை தெரியாத தவித்து கொண்டிருக்கிறான். அவங்கள போய் சந்திக்கிறார். இவருக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவரை சந்திக்கிறார். கழுதி போய் சந்திக்கிறார். அந்த ராஜாக்களை சந்திக்கிறாரு, அந்த அதிகாரியை சந்திக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்யுங்க, நான் கொடுக்குற உணவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கடவுளுடைய பர்மிஷனோடு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கையில தாமதமா இருந்தவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட ஆரம்பிச்சு அவன் இதயத்தை கத்த திறக்கிறார். அந்த இதயத்தை திறந்த உடனே என்னத்தை செய்ய சொல்றான்னா, பாரமா இருக்கிற இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அநேக காரியம் இருக்குது, அதனால கப்பல் மேலே 7 மாலை கரை தெரியாத இருக்கிறோம், அதை எடுத்து போடுன்னு போது நீ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27:36 நினைக்கிறேன், அது படிச்சிங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, கப்பலில் இருக்கிற அத்தனை வெயிட்டான பொருளெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, பாடுகளை மாட்டிக்கொண்டு கரை சேர முடியாத வாழ்க்கையில் என்ன பண்ணு கலங்கி தவிக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் இதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியம் இருந்தாலும் எடுத்து போடு. நீ எத்தனை கெடுத்த பணம் இருந்தாலும் சரி, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பம் உண்டாகி கொண்டு. காரணம், நான் கடந்த நாட்களில் கூட ஒரு செய்தி எடுத்த பொய்யை பற்றி. அந்த செய்தியை கொடுத்து எடுக்கப்படும் போது பல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். ஒரு சிலருக்கு அது பிடிச்ச, சிலருக்கு பிடிக்கல. அப்போ கடவுளுடைய காரியம் என்னடான்னு சொன்னா, ஆவிக்குரிய சாப்பாடு உண்ட உடனே அவங்க இதயத்துல வருது. இந்த கப்பல்ல சுமந்திருக்கிற அத்தனை காரியத்தை எடுத்து அவங்க வெளியே கப்பல்களை கடல்ல போட போட போட, அதுதான் சொல்றாரு மிகா 7:19, மறுபடியும் ஒரு வயசு உன் மேலே பாவத்தின் அக்கிரமத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போடுனாரு. அப்ப அது உள்ள இருக்கிற பாவமான சிந்தனையை இதயத்துல உள்ளதை எடுத்து போட்டா சமுத்திர ஆழத்துல போட்டு நீ கடந்து வந்தனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். சவுல் பவுலாக்குனதுக்கு எவ்வளவு போராட்டம் தெரியுங்களா? ஆனா பவுலாக்கும் கடவுள் சொன்னதை போல் நடக்குது இல்லையா? அப்போஸ்தலர் 9:16 வழி அவன் என் பாடுகள் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, நீ ஞானஸ்தானம் கொடுன்றாரு அந்த ஆணையா பார்த்து. இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லுவான், ஐயா இவன் கடுமையான குடிக்காரனாச்சு, இவனெல்லாம் சபை விட்டா சபையை கட்டுமே. உக்காந்துருக்க அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஏற்றபடி பிதா குமார் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் எடுத்து அவன் மாற்றப்பட்டவன் தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனா அதை மறந்து இவர் பேசிக் கொண்டிருப்பா. இல்ல, அவர் பேசுறாரு, எந்த பாவத்திலிருந்து வந்தார் என்றதை நான் சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும். குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஈவினிங்ல பிரெட்டா போகும்போது எனக்கு யாரும் இல்லை என்று எல்லாரும் கைவிடப்படும் போது கை கொடுத்து தூக்கப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று இன்னும் நம்புவேன், விசுவாசத்தோடு இருப்பேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே எங்க போதகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பல செய்திகள் சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அதுக்கு கூட்டம் நடத்தணும். இல்லைங்க, இவைகளை விட்டு வெளியவா. ஒரே விஷயம் சொன்னார், உலகத்தின் பாவத்துக்கு விழுந்து போவாதே என்று முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தார். கொடுக்கப்பட்டு 2 வருஷம் சபையில இருந்தேன். 28 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன், 30 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதுதான் நிறைய போதகர் சொல்லுவாங்க, ஐயா அநேக நாள் இருப்பேன், என்னன்னு உங்களை பத்தி எனக்கே தெரியாது, இத்தனை வசனம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆராய முடியாத பெரிய காரியம் என்ன முடிய அதிசயங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளை விட்டு நிறைய பேர் ஒதுங்கி கொண்டிருக்க காரணம் தெரியுமா? கடவுளை விட்டு விலக 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 நன்மையும் கிருபை நம்மளுக்கு தொடராது. அதுதான் அந்த கப்பலில் வந்த அத்தனை பேருக்கும் என்ன பண்றாங்க, அந்த ஆகாரம் உள்ள நுழைஞ்சு, ஆவிக்குரிய ஆகாரமான வசனம் உள்ள நுழைஞ்சாதாங்க உன் இதயத்தில் இருக்கங்க பல ஒழித்து மறைத்து வைத்திருப்பதெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க கடலுக்குள்ள போட்டாங்க. போட்ட உடனே கப்பல் விழுந்து இந்த கடவுளை மெல்ல அப்படி மேலே எழும்போது கரையை பார்க்கறாங்க, கரை சேர்றாரு. வாழ்க்கையில் கரை சேர முடியாது தவித்து கொண்டிருக்கிறியா? ஆவிக்குரிய வார்த்தை, இந்த சத்திய வார்த்தை உனக்குள்ள கட்டுனா மறைந்து ஒளிந்துக்க அத்தனை காரியத்தை வேரோடு பிடிங்கி நீ வெளியே போடு, கர்த்தர் கரை சேரக்கூடிய அதிக நேரத்தை கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் அங்கிருந்து நீ புலம்பிக் கொண்டு தான் இருப்ப. சங்கீத புத்தகத்தில் சொன்னதை போல் 30ஆம் சங்கீதம் 11 படி உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றணும். 14 நாட்களுக்கு மேலாக கடலில் தவித்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினது போல வாழ்க்கை மாறின என்று சொன்னால் எடுத்ததை தூக்கி வெளியே போடு.
இருப்பதை காட்டி விட்டு அவைகளை விட்டு வெளியே வா என்று வெளிப்பாடு புத்தகம் 18:4 சொன்னது போல் வெளியே வந்தாதான் கரை தெரியும். உள்ளே புகுந்தா இருளில் தான் மாட்டி சிக்கி கொண்டிருப்ப. வெளியே வா, கத்திர உன் அலுவலாம் ஆசிரியர், கத்திர வார்த்தைகள் ஆசிர்வதிப்பாக. ஜெபமல்லமா, என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம் அப்பா. சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்து பெருகே சும்பிதான். ஆமென், ஆமென்.